Hello children, இன்னைக்கு example 4.17 தான் பார்க்க போறோம். Construct a triangle PQR in which PQ equal to 8 cm, angle R equal to 60 degree and the median RG from R to PQ is 5.8 cm. Find the length of the altitude from R to PQ. So PQR அப்படினு ஒரு triangle construct பண்ண சொல்லிருக்காங்க. அதுல வந்து என்னெல்லாம் values கொடுத்திருக்காங்க அப்படினா PQ வந்து 8 cm ன்னு கொடுத்திருக்காங்க. Angle R வந்து 60 degree ன்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் வந்து median RG. So இதில் RGங்கிறது தான் median அப்படின்னு சொல்லிட்டு from R to PQ, Rல இருந்து PQ வரைக்கும் PQவை ஜாயின் பண்ணுற மீடியனோட மெஷர்மெண்ட் வந்து 5.8 cm கொடுத்துட்டாங்க. Find the length of the altitude from R to PQ. ஸோ மீடியன்னா என்ன அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளோட வெர்டெக்ஸில் இருந்து அதோட ஆப்போசிட் சைடை ஜாயின் பண்ணுற லைன் தான் வந்து மீடியன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த லைன் வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த PQங்கிற லைனை வந்து அது மிடில் பாயிண்டில் மீட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து மீடியன். அதே போல் ஆல்டிடியூடோட மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆல்டிடியூட் அப்படின்னா என்னென்னா இந்த ஆப்போசிட் சைடு வெர்டெக்ஸ் ஆரில் இருந்து அதே PQவை ஜாயின் பண்ணுற லைன் அதோட ஸ்ட்ரெயிட் லைன் அதோட பெர்பெண்டிகுலர் லைன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ட்ரையாங்கிளோட ஹைட் அதுதான் வந்து ஆல்டிடியூட்னு சொல்லுவாங்க. அதோட மெஷர்மெண்ட் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரையாங்கிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த PQ மெஷர்மெண்ட் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து PQ 8 cm எடுக்க போகிறோம். ஸோ PQ வந்து 8 cm அப்படின்னு சொல்லும்போது இந்த 0லேருந்து 8 cmக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து PQ. ஓகே, இப்போ வேறு என்ன மெஷர்மெண்ட் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா ஆரில் தான் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரை ஜாயின் பண்ணுற அந்த லைன் தான் வந்து 5.8 cm. ஸோ இப்போதைக்கு நம்மளால் வேறு எந்த மெஷர்மெண்ட் எந்த வெர்டெக்ஸையும் ஜாயின் பண்ண முடியாது இல்லையா. இப்போ இந்த 60 டிகிரியை நம்ம எங்கே மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த Pங்கிற பாயிண்டில் அப்சைட் டவுனில் மேக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ரொடெக்டரை இங்கே ப்ளேஸ் பண்ணி இந்த பாயிண்டில் Pங்கிற பாயிண்டில் கரெக்டாக இந்த பாயிண்ட் டச் பண்ணிவிட்டு பேஸ் லைன் வச்சு இந்த கீழே வந்து நம்ம 60 டிகிரி மேக் பண்ணோம். ஸோ 0 லைன்லேருந்து 10, 20, 30, 40, 50, 60. ஸோ இங்கே நம்ம பாயிண்ட் வச்சு இந்த PQவை ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஈன்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன்லேருந்து நம்ம 90 டிகிரி மேக் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொடெக்டரை இந்த லைனில் இந்த பாயிண்ட் Pலேயே ப்ளேஸ் பண்ணி இந்த லைனை பேஸாக வச்சுக்கிறோம். ஸோ 0வாக வச்சுட்டோன்னா 90 டிகிரி கரெக்டாக 90 டிகிரி மேக் பண்ணி இந்த Pலேருந்து இந்த லைனை ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இது வந்து Fன்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த G கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த PQ லைனுக்கு நடுவில் இருக்கணும் இல்லையா. ஸோ இதுக்கு நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைய போகிறோம். ஸோ காம்பஸ் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் ஹாஃப் அண்ட் அபவ் எடுத்துக்கிட்டு மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க் அதே போல் Pயில் வைக்கிறோம். அதே ஆர்க்கை கட் பண்ணுறோம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற லைன் தான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா இந்த லைன் வந்து இந்த PQவை மிடில் பாயிண்டில் கட் பண்ணும். ஸோ இப்போ நமக்கு இந்த இடம் தான் G. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம காம்பஸில் இந்த பாயிண்ட்டு ஓன் மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆங்கிளும் இந்த லைன் பெர்பெண்டிகுலர் பைசெக்டரும் கட் பண்ணதை வந்து ஓன் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். இந்த ஓலேருந்து இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம காம்பஸில் எடுத்துக்கிறோம். Pங்கிற பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அது கரெக்டாக Qலேயும் கட் ஆகும், ஏன்னா அது நம்ம மிடில் பாயிண்ட் இல்லையா. ஓகே, ஸோ இப்போ இந்த Gலேருந்து Rக்கு வந்து நமக்கு 5.8 cm வேணும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம காம்பஸில் எடுத்துக்கலாம். 5.8 இங்கே 0 வரைக்கும் எடுத்தோம்னா ஓகே. ஸோ இந்த Gலேருந்து இந்த சர்க்கிளை கட் பண்ணுற பாயிண்ட் தான் 5.8 cm. ஸோ இதுதான் நம்மளோட RG மீடியன் நம்ம பண்ணியாச்சு.
மீடியனை நம்ம டாட்டட் லைன்ஸில் போட்டுக்கலாம். ஸோ ஆறுங்கிற பாயிண்ட் கிடச்சதுனால நம்ம பிஆர் வரைஞ்சாச்சு. அதே போல் பிக்யூவும் வரைஞ்சோன்னா நம்ம ட்ரையாங்கிளை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஆல்டிடியூட் அப்படிங்கிறது வந்து இந்த ஆறுங்கிற பாயிண்ட்லேருந்து பிக்யூக்கு வரையணும். அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த பிக்யூ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆல்டிடியூட் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது இங்கே வந்து டச் பண்ணணும் இல்லையா? அது ஸ்ட்ரெயிட்டாக இங்கே பெர்பெண்டிகுலராக வரும். அதனால் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ காம்பஸில் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து இந்த லைனை இங்கே ஒரு ஆர்க், அதே போல் இந்த பக்கம் ஒரு ஆர்க். இப்போ இந்த ஆர்க்கில் இருந்து கீழே ஒரு ஆர்க், அதே போல் இந்த ஆர்க்கில் இருந்தும் இந்த ஆர்க்கு கட் பண்ணுறோம். இப்போ இந்த ஆறுங்கிற பாயிண்ட்டையும் இதையும் டச் லைன் ஜாயின் பண்ணோன்னா நமக்கு ஆல்டிடியூட் கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்லேருந்து இந்த ஹைட்டு பியோட இது வரைக்கும் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட ஆல்டிடியூட். ஸோ அது வந்து நமக்கு 3.7 சென்டிமீட்டர் கிட்ட வருது. 3.8 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் இல்லையா? ஆல்டிடியூட், ஃபைண்ட் த ஆல்டிடியூட் ஆஃப் த ட்ரையாங்கிள்னு கேட்டிருந்தாங்க. ஸோ தட் இஸ் 3.8 சென்டிமீட்டர். தட்ஸ். Thanks for watching, children.